லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவ சரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கருட மனையினுடைய குழிக்கணக்கு, கருட மனை எந்தெந்த குழிக்கு வரும் சார், ஒரு சில அன்பர்கள் 117க்கு என்ன குழி சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த குழிக்கணக்குன்னா என்னங்கிறது முழுசாக சொல்லியிருக்கிறேன். அதில் நிறைய /8 போட்டு பார்க்கணும். அப்போ தான் பசுமனையா, கருட மனையா, யானை மனையா, சிம்ம மனையா, நாய் மனையா, பாம்பு மனையா, கழுதை மனையா அப்படின்னு பார்க்க முடியும். அந்த வகையில் இதை நீங்கள் 8ஆல் வகுத்தீங்கன்னா கருடமனை 1 மீதம் 1 வரும். இது மாதிரி வகுத்ததில் கிடைச்ச பலன்கள் தான் இந்த கருடமனை. 30லேருந்து 300 வரைக்கும் வகுத்து கருடமனை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துருக்குறோம். அதனுடைய வயது பொருத்தத்தையும் அந்த மனை கருடமனைக்கு இதில் பொருந்தும்ங்கிறதையும் பார்த்துருவோம். வாங்க பார்ப்போம். கருடமனை, கருடமனை, சிம்மமனை, யானைமனை, பசுமனை, இந்த எல்லாம் 18 குழியுமே கருடமனை தான் வரும். 33 குழி 91 வருடம், வயது பொருத்தத்தில் 91 வருடம். 65 குழி 55 வருடம். 73 குழி 71 வருடம் வயது பொருத்தம். 81 குழி 87 வருடம். 113 குழி 2BHKயில் அருமையாக வரைபடாமையும் 51 வருடம் வயது பொருத்தம். 121 குழி 67 வருடம். 129 83 வருடம். 137 137 குழி 99 வருடம், அருமையான குழி. 161 குழி 47 வருடம். 169 குழி 63 வருடம். 177 குழி 11 பொருத்தம் இருக்கும், 79 வருடம். 185 குழி 95 வருடம். 217 குழி 59 வருடம். 225 குழி 75 வருடம். 233 குழி 91 வருடம். 265 குழி 55 வருடம். 273 குழி 71 வருடம். 281 குழி. ஸோ 300 குழியில் லாஸ்ட்டாக 281 குழிக்கு 87 வருடம் வயது பொருத்தத்தில் இருக்குது. இந்த கருட மனையில் நீங்கள் வேணும்னாக்கா இந்த குழிகள் தேர்ந்தெடுத்து செயல்படலாம். இந்த குழிகளில் /8 போட்டிங்கன்னா கருடமனை தான் வரும். கருட மனையினுடைய வயது பொருத்தமும் கருட மனை மட்டும் தனியாக குழிக்கணக்கில் இருந்து பிரித்து எடுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் கருட மனை வேணுங்கிறவங்களுக்கு செல்வம் நிறைந்த செல்வமும் எக்கச்சக்கமான உயர்வும் அந்த கட்டடம் உயர்வான ஒரு பலன்களையும் கொடுக்கும். கருடமனை வேணுங்கிறவங்க இந்த குழிக்கணக்கு அமைத்து வீடு கட்டலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.